நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. புனித பிரான்சிஸ் அசிசியாரின் 800வது ஆண்டு ஜூபிலி விழாவை இந்த ஆண்டு நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற நாம் இந்த உலகம் போரினால் சூழப்பட்டிருப்பதை உணருவோம். எல்லா இடங்களிலும் சண்டை சச்சரவுகள், கலவரங்கள், குண்டு வெடிப்புகள், ஏவுகணைகள், சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை உணருவோம். இப்படிப்பட்ட தருணத்தில் உலக அமைதிக்காக, சமாதானத்திற்காக சிறப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஆராதனையின் வழியாக ஒப்பு கொடுத்து மன்றாட வேண்டும். எனவே புனித பிரான்சிஸ் அசிசியார் ஜெபித்த அந்த உன்னத ஜெபத்தை நற்கருணை இறை பிரசன்னத்தில் இருக்கும் நாம் இணைந்து ஜெபிப்போமாக. இறைவா, என்னை உமது அமைதியின் கருவியாக்கும். எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும், எங்கு கயமை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும், எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கு விசுவாசத்தையும், எங்கு அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையையும், எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும், எங்கு மனக்கவலை உள்ளதோ அங்கு அகமகிழ்வையும் விதைத்திட அருள் புரியும். என் இறைவா, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரமருள்வாய். ஏனெனில் கொடுப்பதில் யாம் பெறுவோம், மன்னிப்பதில் மன்னிக்கப் பெறுவோம், இறப்பதில் நித்திய வாழ்வடைவோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை.
அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற இயேசுவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். ஆண்டவருடைய பாஸ்காவிற்கு நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிற இந்நாட்களில் இந்த புனித வாரத்தின் மிக உன்னதமான 1 மணி நேர நற்கருணை ஆராதனையில் நம்மை முழுமையாக இணைத்துக் கொண்டு நாம் ஜெபிக்கப் போகிறோம். இயேசுவின் பாடுகளை தியானிக்கப் போகின்றோம். அவர் எனக்காக பாடுபட போகிறார், எனக்காக ரத்தம் சிந்த போகிறார், எனக்காக சிலுவையிலே உயிரை விடப் போகிறார் என்கிற உணர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். 1 மணி நேரம் கூட விழித்திருக்க உங்களால் இயலவில்லையா என்று ஆண்டவர் அந்த சீடர்களை பார்த்து கேட்டாரே. இந்த 1 மணி நேர ஆராதனை ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற புகழ்பாக்கள், ஆண்டவருடைய திருவடிகளில் அமர்ந்து கொண்டு நம் பாவங்களை குறித்து தியானித்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுகின்ற இந்த உன்னதமான பரிசுத்தமான தூய்மையான புனிதமான தருணம் எவ்வளவோ விண்ணப்பங்களோடு மன்றாட்டுக்களோடு ஜெபங்களோடு ஆண்டவருடைய திருமுன்னிலையில் இருக்கின்ற நாம் நம் உள்ளத்தை கொட்டி, நம் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை துன்பங்களை கொட்டி, இயேசுவே தெய்வமே என் மன்றாட்டை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும், என் கூக்குரல் உம் திருமுன்னிலையில் எழுவதாக என்று சொல்லி மன்றாடுகிற ஜெபங்கள். இயேசு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர், அற்புத அதிசயங்களை செய்திருக்கிறீர். எனக்கும் என் குடும்பத்திற்கும் நீ செய்த எல்லையில்லா நன்மைகளுக்கெல்லாம் இதோ ஆண்டவரே இந்த ஆராதனையிலே நான் நன்றி கூறுகிறேன். அப்பா, நன்றி சொல்லி புகழ் பாடுகிறேன். ஆண்டவரே, இதோ 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை சொல்லுகிறது, மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களினின்றும் நம்மை தூய்மைப்படுத்துகின்றது. எனவே கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என்கிற நம்பிக்கையில் இந்த ஆராதனையில் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். இயேசுவோடு நம் நேரத்தை செலவழிப்போம். நம் உள்ளத்தில் இருக்கின்றவற்றை இயேசுவிடத்தில் கொட்டி தீர்ப்போம். இயேசுவினுடைய பதிலுக்காக அவர் நம்மோடு பேசுவதை உடனிருந்து கேட்போம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் என்கிற பாடலை பாடி ஆண்டவரை துதித்து ஆராதனை செய்வோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம்,
நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருகின்ற தெய்வம், நம்மை குணமாக்குகின்ற இறைவன், நம்மை காண்கின்ற தெய்வம், நம்மை காக்கின்ற தெய்வம் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். முழுமனதோடு அவரை ஆராதனை செய்து போற்றி துதித்து மகிமைப்படுத்துவோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். இந்த ஒரு மணி நேர ஆராதனை நம் விண்ணப்பத்தை கேட்கிற இறைவனாய் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். நம் கண்ணீரை காண்கின்ற தெய்வமாய் இதோ இந்த இடத்திலே அற்புதமாய் எழுந்தருளி இருக்கிறார். நம் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்ற அருமருந்து இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே. நம்மை சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்கக்கூடிய வல்லமை உள்ள தெய்வத்தை நாம் போற்றி துதித்து பாடி ஆராதனை செய்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம். என் கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம். என் கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம். நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம். சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே நமக்காக பாடுபட்ட ஒரு இறைவன் இருக்கிறார் என்றால் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நம் மீட்புக்காக, நம் பாவங்களுக்காக ரத்தம் சிந்திய ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றால் அது இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே. நம்மை எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் மன்னிக்கும் ஒரு மெசியா இருக்கிறார் என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. எனவே நமக்காக ரத்தம் சிந்தியவரை, நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற இறைவனை பாடி துதித்து ஆராதனை செய்வோம். ரத்தம் சிந்தி மீட்டவரே ஆராதிக்கின்றோம். கிருபை உள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். ரத்தம் சிந்தி மீட்டவரே ஆராதிக்கின்றோம். கிருபை உள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். மன்னிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். அக்கிரமத்தை வெல்பவரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வல்லமை உள்ள தெய்வம் பிரசன்னமாக இருக்கிறார். அற்புதங்களை செய்கின்ற, அதிசயங்களை செய்கிற தெய்வனுடைய பிரசன்னத்தில் நாம் இணைந்து இருக்கிறோம் சகோதரனே. இவர் மாசற்ற தெய்வம், பரிசுத்த இறைவன். நமக்காக இவரின் ரத்தம் பரிந்து பேசுகின்றது. இதோ எபேசியருக்கு எழுதிய புத்தகத்தில் 1வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கேற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம் என்கிறது இறைவார்த்தை. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள இறைவனை பாடி துதித்து ஆராதனை செய்வோம். வல்லமை உள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். அற்புதமான தெய்வமே ஆராதிக்கின்றோம். வல்லமை உள்ள
தெய்வமே ஆராதிக்கின்றோம், அற்புதமான தெய்வமே ஆராதிக்கின்றோம், மாசற்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், பரிந்து பேசும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். கடல் மீது நடந்தவர், காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டவர், சாத்தானை மிதித்து போட்டவர், நமக்கு எப்பொழுதுமே நன்மை செய்கிற ஒரே இறைவனை ஆராதனை செய்து துதித்து பாடுவோம். கடல் மீது நடந்தவரே ஆராதிக்கின்றோம், காற்றையும் கடலையும் கடிந்தவரே ஆராதிக்கின்றோம், கடல் மீது நடந்தவரே ஆராதிக்கின்றோம், காற்றையும் கடலையும் கடந்தவரே ஆராதிக்கின்றோம், சாத்தானை மிதித்தவரே ஆராதிக்கின்றோம், மிகவும் நன்மை செய்பவரே ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறார், அவர் நம்மை குணமாக்குகிறார். இதோ அவருடைய கடைக்கண் பார்வை நம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகிறது. நம்முடைய மனதின் ஆழத்தை அது உற்று நோக்குகிறது. நம் மனதில் இருக்கின்ற பாவ கரைகளை அது உற்று நோக்குகிறது. ஆண்டவரே, என் பாவங்களுக்காக சிலுவை சுமந்தவரே, என் பாவங்களுக்காக அந்த சிலுவையில் அறையப்பட்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தியவரே, ஆண்டவரே, இதோ சாந்தமான கத்தாத செம்மறி போல அந்த சிலுவையிலும் கூட ஒப்பு கொடுத்தீரே ஐயா. நானும் என் வாழ்வில் வருகிற துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, கவலைகளை, கண்ணீரை கூட உன் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறேன், ஏற்றருளும் என்று சொல்லி பாடி துதித்து ஆராதனை செய்வோம். பாவம் எல்லாம் சுமந்தவரே ஆராதிக்கின்றோம், சாந்தமான செம்மறியே ஆராதிக்கின்றோம், என் பாவம் எல்லாம் சுமந்தவரே ஆராதிக்கின்றோம், சாந்தமான செம்மறியே ஆராதிக்கின்றோம், எங்களுக்காக மரித்தவரே ஆராதிக்கின்றோம், உயிர்த்த இயேசு ராஜாவே ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். 50 மன்றாட்டு மாலை துதி ஜபங்களை இணைந்து ஜெபித்து, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி இந்த துதி ஆராதனை ஜெபத்தில் நாம் ஈடுபட இருக்கிறோம். உங்களுடைய ஒவ்வொருவருடைய பதிலும் கூட உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு அர்ப்பணிப்போடு நம் ஆண்டவரை ஆராதனை செய்வதாய் நாம் அறிக்கையிட்டு நாவார புகழ்வோம். தந்தை, மகன், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே என் இறைவா உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே துணையாளரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். அன்பு தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். பரலோக தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே தாவீதின் மகனே உம்மை ஆராதிக்கிறோம். உன்னத கடவுளின் மகனே உம்மை ஆராதிக்கிறோம். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய மெஸ்ஸியாவே உம்மை ஆராதிக்கிறோம். கடவுளின் ஆட்டுக்குட்டியே உம்மை ஆராதிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களின் அரசரே உம்மை ஆராதிக்கிறோம். இருக்கிறவர் நானே என்றவரே உம்மை ஆராதிக்கிறோம். மகிமையின் தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். என்னை படைத்த தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனே
இறைவனே, உம்மை ஆராதிக்கின்றோம். உயிருள்ள தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். பரிசுத்தமுள்ள தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். உன்னத தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். விண்ணக தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஒளியின் தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். மாட்சிமிகு தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அமைதியை அருளும் கடவுளே, உம்மை ஆராதிக்கின்றோம். கற்புலனாகாத கடவுளின் சாயலானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். படைப்பனைத்திலும் தலைப்பேரானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமுமானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். இறந்து உயிர்த்தெழுவோரில் தலைபேறு ஆனவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வு அளிப்பவரான கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கின்றோம். வரப்போகும் சினத்திலிருந்து எங்களை மீட்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கைக்குரியவரான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வலுவூட்டுகிறவரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அனைத்துலகும் வாழ்வளிக்கும் கடவுளே, உம்மை ஆராதிக்கின்றோம். அரசருக்கெல்லாம் அரசரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். சாவை அறியாதவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அணுக முடியாத ஒளியில் வாழ்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வான தூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பேராக பெற்றவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியின் கொடைகளை பகிர்ந்தளிப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய வல்லவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். பூவுலகுக்கு அடித்தளமிட்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுளால் பெயர் சூட்டப்பட்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். தூயவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். கபடற்றவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். மாசற்றவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, நற்கருணையில் எழுந்தருளி எங்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிற உம்மை முழுமனதோடு ஆராதனை செய்கிறோம். உம்மை போற்றி புகழ்கிறோம் இறைவா. இதோ அற்புதமான திருப்பாடல் 148 ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் ஆண்டவரை புகழ்கின்றன. கடல் வாழ் உயிரினங்கள், மண்ணில் வாழ்கின்ற உயிரினங்கள் எல்லாம் ஆண்டவரை போற்றி புகழ்கின்றன. காற்றும் மழையும் பனியும் நெருப்பும் ஆண்டவரை போற்றுகின்றன. நாமும் கூட நம்மை படைத்தவரை, நம்மை பாதுகாப்பவரை, நம்மை வழிநடத்துகிறவரை, நம் வாழ்வுக்கு ஆதாரமானவரை முழுமனதோடு போற்றி துதிப்போம். இந்த திருப்பாடலின் வழியாக அல்லேலூயா. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். ஆண்டவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். கதிரவனே, நிலாவே, அவரை போற்றுங்கள். ஒளி வீசும் விண்மீன்களே, அவரை போற்றுங்கள். விண்ணுலக வானங்களே, அவரை போற்றுங்கள். வானங்களின் மேல் திரள்களே, அவரை போற்றுங்கள். அவை ஆண்டவரின் பெயரை போற்றற்றும், ஏனெனில் அவரது கட்டளையின்படி எல்லாம் படைக்கப்பட்டன. ஆண்டவரே அவற்றை என்றென்றும் நிலை பெறச் செய்தார். மாறாத நியமத்தை அவற்றிற்கு ஏற்படுத்தினார். மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள். கடலின் நாகங்களே, ஆழ்கடல் பகுதிகளே, நெருப்பே, கல்மழையே, வெண்பனியே, மூடுபனியே, அவரது ஆணையை நிறைவேற்றும் பெருங்காற்றை, மலைகளே, அனைத்து குன்றுகளே, கனிதரும் மரங்களே, அனைத்து கேதுரு மரங்களே, காட்டு விலங்குகளே, அனைத்து கால்நடைகளே, ஊந்து செல்லும் உயிரினங்களே, சிறகுள்ள பறவைகளே, உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கண்ணியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுறச் செய்கிறார். அவருடைய அனைத்து அடியாரும், அவருக்கு நெருங்கி அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ராயல் மக்களும் அவரை போற்றுவார்களாக. ஆண்டவரை முழுமனதோடு போற்றி துதித்து ஆராதனை செய்கின்ற நாம் இந்த ஆராதனையினுடைய இரண்டாவது பகுதிக்கு கடந்து செல்வோம். இந்த இரண்டாவது பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதி.
பாவங்களை நினைத்து பார்த்து, அந்த பாவங்கள் தான் இயேசுவின் பாடுகளுக்கு காரணம், இயேசுவின் துன்பத்திற்கு காரணம், கற்றூனில் அவர் கட்டி அடிக்கப்பட்ட சாட்டை அடிகளுக்கு காரணம், பாரமான சிலுவையை தந்தது என் பாவங்கள். அவரை கல்வாரி மலையை நோக்கி சிலுவை சுமக்கச் செய்தது என் பாவங்கள். அவரை அந்த கல்வாரி மலையிலே நிர்வாண கோலமாக்கியது என் பாவங்கள். அவருடைய கைகளையும் கால்களையும் துளைத்த ஆணிகள் என் கொடூரமான சிவந்த பாவங்கள். அவரை சிலுவையிலே ரத்தம் சிந்த வைத்தது என் பாவங்கள். அவரை சிலுவையிலே உயிர் நீக்க வைத்தது என் பாவங்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுவதற்கான தருணம் இது. அவருடைய இரக்கத்திற்காக இறைஞ்சு மன்றாடுகிற தருணம் இது. அவருடைய மன்னிப்பில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுகிற நேரம் இது. இதோ ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற நாம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நாம் பாவ மன்னிப்பு பெறுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே நமக்கு மன்னிப்பு உண்டு. நம் பாவங்களினுடைய கரைகளை போக்கக்கூடிய வல்லமை அவருடைய இரத்தத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை உணர்ந்தவர்களாய் நம் பாவங்களை நினைத்து பார்ப்போம். நமக்குள் இருக்கின்ற கோப உணர்வு, பொறாமை, கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், தவறான உறவில் இச்சைகளுக்கு இடம் கொடுத்தது, தவறான படங்களை பார்த்து காம இச்சைகளை தூண்டியது, அடுத்த உறவினர்களுக்கு நாம் செய்த துரோகங்கள், நம்முடைய மனதில் இருக்கின்ற மறைவான பாவங்கள், சிறு பொழுதுகளில் நாம் பாவங்கள் செய்திருக்கலாம், தெரியாமல் பாவத்தில் விழுந்திருக்கலாம். அது நம்முடைய ஆழ் மனதில் போய் தங்கி இருக்கும். வெளியிலே சொல்லி இருக்க மாட்டோம், பாவ சங்கீர்த்தனத்திலும் சொல்லி இருக்க மாட்டோம். மறைச்சு மறைச்சு ஒளித்து ஒளித்து நம்முடைய உள்ளத்திலேயே இருத்தி இருத்தி வைத்து இரவு படுக்கையின் போது கண்ணீரில் நம் தலையணையை நனைக்கிறோம். சகோதரனே, சகோதரியே, உன் பாவங்கள் என்ன? உன் பாவத்தின் சிவந்த நிறம் என்ன? உன் பாவம் கடும் சிவப்பாய் ஆண்டவருடைய முன்னிலையில் இருக்கிறது. அந்த பாவத்திற்காக மனம் வருந்து, ஆண்டவருக்கு நீ செய்த துரோகம், உன் குடும்பத்திற்கு நீ செய்த துரோகம், உன் நண்பர்களுக்கு நீ செய்த துரோகம், உன் உடன் பிறந்தவர்களுக்கு நீ செய்த துரோகம், இந்த பாவத்தினால் உன் மனம் இறுகி போயிருக்கிறது, கடினமாகி இருக்கிறது, கல்மணமாய் மாறி போயிருக்கிறது. கல்மணம் கரையக்கூடிய இடம் இயேசுவினுடைய திரு இருதயம். அவருடைய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் இந்த காயங்களிலிருந்து, இந்த பாவக்கரைகளிலிருந்து, இந்த குற்ற உணர்ச்சிகளிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. அந்த விடுதலையை நோக்கி நம்மை முழுமையாய் ஈடுபடுத்திக் கொண்டு வாழ இதோ இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் நான் பாவம் செய்தேன் என்கிற பாடலின் வழியாக ஆண்டவருடைய இரக்கத்திற்காக இறைஞ்சுவோமாக.
இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தேன். அவருடைய இரக்கத்தினாலேயே நமக்கு மன்னிப்பு உண்டு. நம் குற்றங்களை குறைகளை கழுவக்கூடிய இயேசுவினுடைய இரத்தத்திற்காக இறைஞ்சுவோம். குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவம் கண் முன்னே நிற்கிறது. குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவம் கண் முன்னே நிற்கிறது. உமக்கு எதிராக பாவம் செய்தே, உந்தன் திருமுன் செய்தே. உமக்கு எதிராக பாவம் செய்தேன், உந்தன் திருமுன் செய்தேன். இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. நம்முடன் வாழ்கிற சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த பாவங்கள், நம் ஆண்டவரை மறந்து வாழ்ந்து அவருடைய இருதயத்திற்கு எதிராக நாம் செய்திருக்கிற பாவங்கள், மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மீது இரக்கம் வையும். இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மீது இரக்கம் வையும். என் குற்றம் முற்றிலும் கழுவிவிடும், என் பாவம் கழுவி என்னை தூய்மையாக்கும். என் குற்றம் முற்றிலும் கழுவிவிடும், என் பாவம் கழுவி என்னை தூய்மையாக்கும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஏனெனில் பாவம் செய்தே. ஏனெனில் பாவம் செய்தே. திருப்பாடல் 32. பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுகின்ற ஒரு திருப்பாடலாயிருக்கிறது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சமில்லையோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கழன்று போயின. ஏனெனில் இரவும் பகலும் உன் கை எனக்கு எதிராக ஓங்கி நிற்கிறது. கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெரும்பெல்லம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. நீரே எனக்கு புகலிடம். இன்னளி நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்கச் செய்கின்றீர். நான் உமக்கு அறிவு புகட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். கடிவாளம் பூட்டிய வாரினால் இழுத்தாலன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாயிராதே. பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை
அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் நிச்சயம் நம்மை எல்லாவிதமான குற்றங்களிலிருந்து பாவங்களிலிருந்து கழுவி தூய்மையாக்குவார். கொலோசியருக்கு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில், அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகின்றோம் என்று தெளிவாக சொல்லுகிறது அந்த இறைவார்த்தை. எனவே இந்த கிறிஸ்துவினால் மட்டுமே நமக்கு மன்னிப்பும் மீட்பும் உயிர்ப்பும் நிலை வாழ்வும் உண்டு. இந்த ஆராதனையினுடைய 3வது பகுதிக்கு நாம் கடந்து செல்லுவோம். இந்த 3வது பகுதி நம் விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை, ஜெபங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. அன்னாவின் மன்றாட்டை போல ஆண்டவருடைய முன்னிலையில் அழுது விழுந்து புரண்டு நம் மன்றாட்டுக்களை கண்ணீரோடு எடுத்துச் சொல்லலாம். எசேக்கியா மன்னனை போல ஆண்டவர் பக்கமாய் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு அவருடைய இரக்க பெருக்கத்திற்காக மன்றாடி வேண்டி செபிக்கலாம். நாமானை போல நம்பிக்கையில் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருந்து மீண்டும் மீண்டும் அவருடைய தாழ் பணிந்து அவருடைய இரக்க பெருக்கத்திலே நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறும்படியாக மன்றாடலாம். இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லிக் கொண்ட அந்த 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணை போல நாமும் கூட விசுவாசத்தினால் நாம் வேண்டுகின்ற விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை பெற்றுக் கொள்ளலாம். அந்த பார்வையற்ற பத்திமேயு சாலை ஓரத்தில் அமர்ந்து கொண்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும் என்று கத்திய அந்த கூக்குரலினுடைய மன்றாட்டுகளுக்கு செவி கொடுத்த இறைவன், சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் கூக்குரலுக்கும் செவி கொடுக்க தயாராக இருக்கிறார் இந்த ஆண்டவர். என் ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திலே அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலமடைவான் என்று சொல்லி நம்பிக்கையோடு செவித்த 100 தலைவனுடைய நம்பிக்கையை போல ஆண்டவர் முன்பாக தாழ்ந்து பணிந்து வணங்கி மன்றாடினால், சகோதரனே, சகோதரியே, உன் நோய்கள் குணமாக கூடிய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, எனக்கு சுகம் தருபவரே, உன்னை நான் போற்றுகிறேன், துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன் அப்பா என்று சொல்லி அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற தெய்வத்தை ஆராதனை செய்வோம். துதித்து பாடி அந்த அற்புதம், அதிசயம் நம் மத்தியிலும் நிகழ, வல்லமையாய் நிகழ, ஆசீர்வாதமாய் அதை நாம் பெற்றுக்கொள்ள, அவருடைய சாட்சிகளாய் நாம் ஒவ்வொருவரும் வாழ, இதோ அதிசயங்கள் செய்கிறவர் என்கிற பாடலை துதித்து பாடி ஆராதனை செய்வோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள்
செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றியவர், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியவர் உன் கண்ணீரையும் மாற்றக்கூடியவராயிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பம் அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை பெற்று வர வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை பயணம் அந்த செங்கடல் பயணம் போல துன்பகரமான பயணமாக இருந்தாலும், இதோ அந்த இஸ்ராயேல் மக்கள் உலர்ந்த தரையில் நடந்து பெரிய ஆபத்து தீங்கிலிருந்து விடுவிக்கப்பட்டது போல இந்த கடன் தொல்லையிலிருந்து, நெருக்கடியிலிருந்து, பொருளாதார துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய தெய்வம், நம்மை அற்புதமாய் வழிநடத்தக்கூடிய தெய்வத்திடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சகோதரனே, சகோதரியே, புற்றுநோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பல மனிதர்கள் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நரக வேதனையை தன் உடலில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லா துயரம் அவர்களை வாட்டி வதைக்கின்றது. ஆண்டவரே, இப்பேற்பட்ட புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை தார். அவர்களின் நோய்களினுடைய வேர்களை அகற்றும் அப்பா. தெய்வமே, உருக்கத்தோடும் இடத்திலே வேண்டுகிறோம் ஆண்டவரே. இதய அடைப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள், இதய கோளாறினால் ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகிறவர்கள், நரம்பு பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி அடைந்திருக்கிறவர்கள், ஆண்டவரே, சுகம் கொடுக்கக்கூடிய தெய்வமே, பலப்படுத்தக்கூடிய இறைவா, இவர்களுக்கெல்லாம் நீர் அற்புத அதிசயங்களை செய்து சுகம் தரும்படியாக, பலப்படுத்தும்படியாக, புதுமையை நிகழ்த்தும்படியாக இவ்வேளையிலும் கூட நாங்கள் உருக்கத்தோடு மன்றாடி கண்ணீரோடு செபிக்கிறோம் ஆண்டவரே, செபிக்கிறோம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும்
சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, திருப்பாடல் 22 ஆண்டவருடைய அந்த துயரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு திருப்பாடலாய் இருக்கிறது. இயேசு அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது ஏலி ஏலி லேமா சபக்ஸ்தானி என்று சொல்லி ஜெபித்த ஜெபம் இந்த திருப்பாடல் தான். அந்த திருப்பாடலை சொல்லி நாமும் உருக்கத்தோடு ஜெபிப்போமாக. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டி? என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றேன்? என் கடவுளே, நான் பகலில் மன்றாடுகிறேன், நீர் பதிலளிப்பதில்லை. இரவிலும் மன்றாடுகிறேன், எனக்கு அமைதி கிடைப்பதில்லை. நீரோ தூயவராய் விளங்குகின்றீர், இஸ்ரேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர். எங்கள் மூதாதையர் உம்மில் நம்பிக்கை வைத்தனர். அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்தீர். உம்மை அவர்கள் வேண்டினார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். உம்மை அவர்கள் நம்பினார்கள், ஏமாற்றம் அடையவில்லை. நானோ ஒரு புழு, மனிதனில்லை. மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் நிகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்து அவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என்னை கை கருப்பையினின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே. என் தாயிடம் பால் குடிக்கையிலே என்னை பாதுகாத்தவரும் நீரே. கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன். நான் என் தாய் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே. என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும், ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது, மேலும் உதவி செய்வார் யாரும் இல்லை. காளைகள் பல என்னை சூழ்ந்து கொண்டுள்ளன, பாசானின் கொழுத்த எருதுகள் என்னை வளைத்துக் கொண்டுள்ளன. அவர்கள் என்னை விழுங்க தங்கள் வாயை அகலத் திறக்கின்றார்கள். இறை தேடி சீறி முழங்கும் சிங்கம் போல பாய்கின்றார்கள். நான் கொட்டப்பட்ட நீர் போல் ஆனேன். என் எலும்புகள் எல்லாம் கடன்று போயின. என் இதயம் மெழுகுபோல் ஆயிற்று. என் உள்ளுறுப்புகளின் நடுவே உருகி போயிற்று. என் வலிமை ஓடு போல காய்ந்தது. என் நாவு மேல் அன்னத்தோடு ஒட்டி கொண்டது. என்னை சாவின் புழுதியிலே போட்டுவிட்டி. தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணிவிடலாம். அவர்கள் என்னை முறைத்து பார்க்கிறார்கள். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றார்கள். என் உடைமேல் சீட்டு போடுகின்றார்கள். ஆண்டவரே, நீரோ என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். வாளுக்கு இரையாகாதபடி என் உயிரை காத்தருளும். இந்த சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை காப்பாற்றும். ஆமென். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பாடுகளை, மரணத்தை, அவர் எவ்வளவு வேதனைப்பட்டார் என்பதை இந்த திருப்பாடல் எடுத்துச் சொல்லுகிறது. சில பேர் கூட இந்த நோயினால, துன்பத்தினால, கஷ்டங்களினால, மனபாரங்களினால இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம கஷ்டத்துல எல்லாம் சொல்லி உருக்கத்தோடு ஜெபிக்கலாம்.
இந்த நற்கருணை ஆராதனையினுடைய இறுதி பகுதியான 4வது பகுதிக்குள் நுழைகிறோம். ஆண்டவர் நம் வாழ்வில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு, வீடு வசதிகளோடு இருப்பதற்கு, நல்ல வேலை வாய்ப்பை பெற்றிருப்பதற்கு, தாய் தந்தை உறவுகளோடு இருப்பதற்கு, நாம் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவருடைய பாதுகாப்பை பெற்றிருப்பதற்கு, ஆண்டவர் பலருடைய முன்னிலையில் நம்மை அற்புதமாய் உயர்த்தி வைத்திருப்பதற்கு, நாம் வதிக்கிற பதவிகள், வாங்கி வைத்திருக்கிற பட்டங்கள், புகழ் எல்லாவற்றிற்கும் காரணமான இறைவனுக்கு நாம் முழுமனதோடு நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு நன்மைகளை, கோடான கோடி நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். முழு மனதோடு நன்றி சொல்லுகிற நேரம் இது. நினைத்து பார்ப்போம். நம் குடும்பம், நம் கணவன், நம் மனைவி, நம் பிள்ளைகள், நம் பெற்றோர்கள், நமக்கு கிடைத்த வசதி வாய்ப்புகள், நம்முடைய அன்றாட உணவு, நாம் சந்திக்கிற மனிதர்கள், நம்முடைய தொழில், நம் வியாபாரம், நம் முயற்சிகள், நம் பயணங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றன. நம் நண்பர்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். நல்ல திறமைகளில் நம்மை வளர்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு முழு மனதோடு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம் திருமுன்னிலையில் நாங்கள் நிற்கிறோம். அப்பா, நீர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறேன். நான் பலவீனமானவன் தான், பலவீனத்தில் நாள்தோறும் விடக்கூடியவன் தான். எனக்குள் தீமைகள் உண்டு, எனக்குள் தவறான பழக்க வழக்கங்கள் உண்டு. நான் தவறி விடக்கூடியவன். ஆனாலும் ஆண்டவரே, என்னை மீண்டும் மீண்டும் கை தூக்கி விட்டீர். தடுமாறும் கால்களை நீர் திடப்படுத்தினீர், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்தினீர். ஆண்டவரே, ஆமப்பா, நம்பிக்கையோடு நாங்கள் உம் திருப்பாதத்தில் என்று நன்றி சொல்லுகிறோம். இதோ அன்பு அப்பா, நீர் எனக்காக எல்லாம் செய்தீர் என்கிற அந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி கூறி நாம் செபிப்போமாக. அன்பு அப்பா, நீர் எனக்காக உயிரை தந்தீர். உம் பிள்ளை என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீர். அன்பு அப்பா, நீர் எனக்காக உயிரை தந்தீர். உன் பிள்ளை என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீர். ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா உமக்கே நன்றி, ஏசப்பா உமக்கே நன்றி. அன்பு அப்பா, நீர் எனக்காக உயிரை தந்தீர். உந்தன் பிள்ளை என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீர். மனம் போன போக்கிலே நடந்து சென்றேன், வழி தவறி போன ஆட்டை போல. மனம் போன போக்கிலே நடந்து சென்றேன், வழி தவறி போன ஆட்டை போல. தேடி வந்தீர் ஒரு ஆயனை போல், தேடி வந்தீர் ஓர் ஆயனை போல். என்னை தூக்கி தோளில் சுமந்தீரையா, என்னை தூக்கி தோளில் சுமந்தீரையா. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா உமக்கே நன்றி, ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா உமக்கே நன்றி,
ஏசப்பா உமக்கே நன்றி. நேசித்தவர் என்னை வெறுத்த போது உம் பாதம் வந்து நொந்தழுதேன். நேசித்தவர் என்னை வெறுத்த போது உம் பாதம் வந்து நொந்தழுதேன். ஓடி வந்தி ஒரு தாயை போல, ஓடி வந்தீர் ஒரு தாயை போல, என்னை அழைத்து கண்ணீரை துடைத்தீரையா. என்னை அழைத்து கண்ணீரை துடைத்தீரையா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கே நன்றி. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கே நன்றி. ஏசப்பா உமக்கே நன்றி. அன்பு அப்பா, நீர் எனக்காக உயிரை தந்தீ. உந்தன் பிள்ளை என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீ. அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதமான திருப்பாடல் 121. இந்த திருப்பாடலோடு இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த 1 மணி நேர ஆராதனையினுடைய பேரு பலன்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து, கடவுள் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார், தேற்றுகிறார், நம் உடன் இருக்கிறார், நம் கால் இடராதபடி அவர் பார்த்துக் கொள்கிறார். நாம் உறங்கினாலும் அவர் உறங்குவதில்லை. நமக்கு முன்னும் பின்னும் இடமும் வலமும் காவல் தூதர்களை வைத்து அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்கிறது. திருப்பாடலை தியானிப்போம். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவரும் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமைகளினின்றும் பாதுகாப்பார். அவரும் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆமென். தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணை ஆராதனையில் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கெடுக்க செபிப்போம். மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதழை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.